ஸ்டார் வேலி தொகுதியான திரு முதல்வர் தொகுதியா இருக்கட்டும், சேப்பாக்கம் தொகுதி திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட தொகுதியா இருக்கட்டும், இது போன்ற முக்கியமான தொகுதிகளை குறிவித்து இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் களத்தில் இறங்கியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக யாரை ஏற்கலாம் அப்படின்னு யோசனையில தமிழக வெற்றிக்கழகம் இறங்கியிருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம் ஒய்பிஎம் டிராவல்ஸ் உரிமையாளர் திரு பாலாஜி அவர்களை களமிறக்க திட்டமிட்டு இருக்காங்க. ஒய்பிஎம் பாலாஜி அவர்கள் பல நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா நிர்மல்குமார் ரொம்ப வேண்டப்பட்டவராக சொல்லப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூர் தொகுதியில் ஒய்பிஎம் டிராவல்ஸ் உரிமையாளர் திரு பாலாஜி அவர்கள் போட்டியிடுவார் சொல்லி இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. அவருடைய இணைப்பிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவை நேரடியாக எதிர்க்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் தமிழக வெற்றிக்கழகம் இயங்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேலி தொகுதி எல்லாத்தையும் முக்கியமான வேட்பாளர் போட்டு இன்னைக்கு களம் காணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு தாவேகா செயல்படும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.